அருண் இன்ஸ்பயரா இருக்கிற விஷயங்கள் இதை நீ சொல்லுவ? As mentioned earlier, I was a generalist. ஆமா. அப்போ வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள மேஜரான டிவிஷன்ஸ் கிடையாது. ஒரு 3D ஆர்டிஸ்ட்னு எடுத்தோம்னா அவ மாடல் பண்ணணும், டெக்ஸ்சர் பண்ணணும், அனிமேட் பண்ணணும், லைட் பண்ணி ரெண்டர் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும். ஓகேயா? அதுதான் நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிஸ்லயுமே ரெக்வயர்மெண்டா இருந்தது. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் அதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி கம்பெனிஸ் மாற ஆரம்பிச்சிச்சுன்னா, ஓகே எனக்கு வந்து ஸ்பெஷலைசேஷன் ஒரே ஆள் மேல இவ்வளவு இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான குவாலிட்டி அவுட்புட் வர மாட்டேங்குது. அப்ப டிபார்ட்மெண்ட் பிரிச்சுட்டாங்க. எனக்கு என்னோட ஸ்பெஷலைசேஷன் 7 இயர்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் வந்து எங்கேயுமே அப்ப யூட்டிலைஸ் பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்போ எனக்கு தோணுது ப்ரொடக்ஷன். ஏன்னா எனக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ள போனேன்னா இந்த 3D ஃபீல்ட்ல உள்ள எல்லா பைப்லைனும் எப்படி டைவர்ஸ் ஆனாலும் என்னால அவங்ககிட்ட நெகோசியேஷன் பேச முடியும், ஃபாலோ அப் பண்ண முடியும், கிளையண்ட் என்ன கேக்குறாங்கன்னு எனக்கு புரியும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் வந்து கம்பெனிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு தோணுச்சு. ஸோ என்னோட கரியரோட growth வந்து நான் லூஸ் பண்ணாம நான் ஒரு சேஞ்ச் எடுத்ததுதான் எனக்கு முக்கியமான இன்ஸ்பைரிங் இதுன்னு வச்சுக்கோங்க.